மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம உங்க மகனுக்கு வாக்கு கொடுத்தது தவறு. எது தவறா? கிடைச்சிருச்சுடா பாயிட்டு. கேட்டியா சிவாபி? தவறு. எது தவறு? தாயை கொண்டுட்டு போறது அந்த நாய்க்கு நீ தாய்ப்பால் கொடுத்தியே, அது தவறு. எருமக்கடா மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கையில. அப்பா, ஓ சாரிப்பா பேச்சு விளக்கல அப்படியே அடிச்சு விட்டேன். இப்ப பாத்துற பாரு, சிங்கக்குட்டி மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கையில அந்த பரதேசி நாய்க்கு பட்டன் போஸ்ட் அலாட் பண்ணியே, அது தவறு. இது எல்லாத்துக்கும் மேல அரண்மனை வைஃபை பாஸ்வேர்டு அவகிட்ட சொன்னியே, அது மிகவும் தவறு. அதனாலதான் Facebookல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அது பிள்ளையோட பேசி பழகி லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி இங்க வரையும் கூட்டி வந்திருக்கேன். ஏன் தான் அந்த பரமேஸ்வரன் என்னை இப்படி சோதிக்கிறானோ? ஆனா பரமேஸ்வரோட நம்மள சோதிக்கலடி, இந்த பரதேசி தான் அந்த குந்தாரி எழுதி வந்து நம்மள சோதிக்கிறேன். எப்படிடா பாடு? சூப்பர்ப்பா. கடைசியாக கேட்கிறேன் தேவசேனா, என் மகனை திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? ஆனால் நான் காதலித்தது திருமணம் செய்து கொள்ள நினைப்பதெல்லாம். அதெல்லாம் பேசிட்டு இருக்காத. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அத சொல்லு. முடியாது. என்னடா நடக்குது இங்க? பொறுமையா இருங்கப்பா. இல்ல தம்பி, அது வந்து சரி ஒன்னே விட்டு சொல்லிக்கிறாரு. சிவகாபி, இட்ஸ் டைம். தீர்ப்பு நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? எவ்வளவு பெரிய ரோல் உனக்கு கொடுத்துருக்காங்க, நீ பாட்டுக்கு பண்டு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. நீடா பெரியப்பா எவ்வளவு அழகா நடிச்சிருப்பா தெரியுமா? அப்படியே ஆனால் இதுதான் என் முடிவு. பாகுபலி பக்கத்துல தானே நிக்கிற, எதுக்கு இப்படி கத்துறா? காதெல்லாம் கொய்க்குது. உனக்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. பேரண்டம் போற்றும் மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் அரியாசனம் வேண்டுமா அல்லது இந்த குந்தாணி தேவசேனை வேண்டுமா? அது வந்து அரிகாசனம் தேவசேனா ஆப்ஷன் சி, 2 பேர் வேணும். என்னடா கொழுப்பு கொண்டாடுறியா? ஆப்ஷன் சியே கிடையாது, 2 ஆப்ஷன் தான். ஒன்னு அரியாசனா, இன்னொரு தேவசேனா. 2ல ஏதாச்சும் செலக்ட் பண்ணு. சும்மா வெறி ஏத்திக்கிட்டு இருக்காம. ஐயோ, பதவிதான் வேணும்.